வெல்கம் டு ஜமுனா கிச்சன். இன்னைக்கு நம்ம சிக்கன் கட்லெட் பண்ணலான்னு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்றேன். சிக்கன் கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேங்க. என்னென்னு சொல்றேன். சிக்கன் கட்லெட் வந்து கொஞ்சம் தான் அடிச்சிருக்கேன். நான் ஒரு 50 கிராம் வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கேன், கொத்தமல்லி, ரெட் சில்லி பவுடர், சும்மா கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்க வேணும், அப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் பொடி, க்ரீன் சில்லி, அப்புறம் இது புதினா வச்சுருக்கேன், கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், முட்டை அடித்து வச்சுருக்கேங்க. அதை இது பண்ணுறதுக்கு பைண்ட் பண்ணுறதுக்கு மைதா, முட்டையிலையும் மைதாலையும் உப்பும் கொஞ்சம் பெப்பரும் போட்டு வச்சு கலந்து வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு பெருசாக. இந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. வாங்க அதுக்குள்ளே நான் இங்கே எண்ணெயை காய வச்சிடுறேன். நிறைய எண்ணெய் ஊற்ற போகிறதில்ல, சிட்டமாக தான், ஷாலோ ஃப்ரைக்கும் கொஞ்சம் கூடையாக வைக்க போகிறேன். இப்போ அதுக்குள்ளே நான் சிக்கனை அது காயிட்டோம். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சிக்கனை. தண்ணி விடாமல் அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதாங்க. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. நம்ம சாப் பண்ணி வச்சுக்க வெங்காயம் போட்டுக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்லாம் இல்லை, லைட்டாக அந்த பச்சை வாசனை போகணும், அதுக்காக தான். ரெட் சில்லி பவுடர், க்ரீன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுலேயே சிக்கனையும் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன், மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வரணும் இல்லையா, காரம், உப்பு போடல இன்னும் நான். உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இதில் அப்படியே கொஞ்சம் வேகணும், அவ்வளோதான். நம்ம எப்படி எண்ணெயில் பொரிக்க போகிறது தான், வெந்துடும். இருந்தாலும் நம்ம எல்லாம் அந்த காரம் இதெல்லாம் சேரணும், இஞ்சி பூண்டெல்லாம் சேரணுன்றதுக்காக கொஞ்சம் நேரம் வதக்கிட்டுக்கலாம். நம்ம இதை வந்து மிக்சியில் போடுறப்பயே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூட நீங்கள் மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடாயில் போட்டு தாளிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். நமக்கு வேண்டியது பச்சை வாசனை போகணும், இது எல்லாம் சேரணும், அவ்வளோதான்.
இது நல்லா ஸ்மாஷ் பண்ண சிக்கன்னால சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சமா லெமன் புரிஞ்சுக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். புதினாவும் சேர்த்துட்டேங்க. எல்லாத்தையும் இது கொஞ்சம் நேரம் ஆற விடணும். ஆற விட்டுட்டு தான் நம்ம உருளைக்கிழங்கு போட்டு ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கை போட்டுட்டு நம்ம கட்லெட் ஷேப்புக்கு பண்ணணும். கொஞ்சம் ஆறட்டும். நம்ம வதக்குறப்ப இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்கு இல்லையா, இதை வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில போட்டு ஒரு ஓட்டிக்கலாம். இப்ப நல்லா கொஞ்சம் உதிரியா இருக்கு இல்லையா, அந்த கட்டி எல்லாம் இல்லாம இப்ப நம்ம உருளைக்கிழங்கு போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து பிசைஞ்சிக்கலாம். பைண்டிங்காக தான் உருளைக்கிழங்கு. இப்ப நீங்க எந்த ஷேப்புக்கு வேணாலும் நம்ம கட்லெட் உருட்டி வச்சுக்கலாம். ரெடியா? இப்ப நம்ம முட்டையில போட்டுடலாம். முட்டையில போட்டுட்டு மைதால போடலாம். அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல போட்டுக்கலாம். இத மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கலாங்க. பிரெட் கிரம்ஸ் போட்டு மைதா போட்டு, நான் மைதாலே முட்டையில பிரெட் கிரம்ஸ்ல எல்லாத்துலயுமே சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்பதான் அந்த டேஸ்ட் வரும். இல்லைன்னா உள்ள உப்பு காரம்லாம் இருக்கும், மேலுக்கு இருக்காம போயிடும். அதனால நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். வாங்க பொரிச்சு எடுக்கலாம். மிதமான சூட்ல வச்சுக்கோங்க எண்ணெய. நிறைய முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊத்தணும்ன்றது இல்லை. ஒரு சைடு கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி போடுங்க. மீடியம் இதுல ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப இல்லாம தோசைக்கல்ல ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். அது கொஞ்சம் லேட் ஆகும், அதுவும் நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் வெளியில போய் சாப்பிடுவாங்க. இப்போ எதுவும் சாப்பிட முடியாதனால நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியா. வாங்க, நல்லா பொரிஞ்சு வருது. நல்ல கலரா இருக்கு, ப்ரௌன் கலரா ஆகுது. பிரெட் கிரம்ஸ் நம்ம கடையில எல்லாம் கிடைக்காது, சில டைம்ல கிடைக்காது. நீங்க ஒன்றும் இல்லை, பிரெட்டை வாங்கி தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றாம அப்படியே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா மிக்சியில போட்டு நல்லா அடிச்சுட்டு நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பிரெட் கிரம்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. மைதா இல்லை, கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் போதும்.
பிரெட் இல்லைன்னா கூட ரஸ்க் இருந்ததுனாலும் அதுவும் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடித்து செய்யலாம். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் தெரியாது உங்களுக்கு காரம் இதோட எல்லாம் சேர்க்கிறப்ப. சிக்கன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்கு, உள்ள வெந்திருக்கு, சாப்பிட்றப்ப எப்படி இருக்குன்னு சொல்றேன். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.